இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன். நாளைக்கு வந்து அவங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சுவாமியோட சேயிங்க்கும் ஒரு நேஷ்னல் தீம் இருக்கும், அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம வந்து புட்டபர்த்திக்கு வந்திருக்கோம், திருப்பி இன்னும் வரலாமான்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். சாய்ரா, கண்டிப்பா வருவோம்னு சொல்றாங்க. சாய்ராம். சாய்ராம். நாங்கள் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த பத்தி யாத்திரைக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன். நாளைக்கு வந்து அவங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சுவாமியோட சேயிங்க்கும் ஒரு நேஷ்னல் தீம் இருக்கும், அவங்க பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து சுவாமி எங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கரஸ்பாண்டன்ட் அங்கே இருந்து அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன், அங்கே 95 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் அவுட் ஆஃப் விச் 25 வந்து ஹியரிங் இம்பேர்டு. மற்றவங்கெல்லாம் ஆட்டிசம். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் காது கேட்கும். 60% அவங்களுக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷனிங்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 18 சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் டாடா கன்சல்டோட சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து டேட்டா என்ட்ரி பண்ணுறாங்க. அவங்க நம்ம ஆதார் கார்டு அந்த மாதிரியெல்லாம் என்ட்ரி பண்ணுறாங்க. அந்த சில்ட்ரன்லாம் பண்ணாலும் எப்பொழுதும் அதே ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரெஸ் மோடுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் பாலவிகாஸ் மற்ற ஸ்கூல்லலாம் போய் எடுக்கிறீங்களே, இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. நாங்களும் சாமியை மனசில் வச்சுட்டு உள்ளே போனோம் அந்த ஸ்கூலுக்கு. ஆனால் பிரம்மாண்டமாக அதில் சேஞ்ச். அந்த பசங்கள்கிட்ட ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. பஜன்னு சொல்லிட்டு பஜன் பாடுறது அளவுக்கு கை தட்டுறது. இன்னொரு அதில் ஒரு பையன் வந்து பஜனுக்கே வருவான், வந்துட்டு ஜால்ராலாம் பர்ஃபெக்டாக தாளம் போட்டு பஜனில் வந்து இன்வால்வ் ஆகிப்பார். பாடுறதும் அந்த ரித்தம் இருக்கும், வார்த்தைகள் வரலனாலும் அந்த இது இருக்கும். அப்புறம் தான் அவங்க கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்க, எவ்ரி வீக் வந்து அவங்க அவுட்புட் வந்து 100 கொடுப்பாங்க அந்த டேட்டா என்ட்ரியில். இந்த நீங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இட் ஹஸ் பிகம் டு 600 to 700. அது எங்களாலே வந்து அது சுவாமி வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு பஜன் மூலமாகவும் ஸ்லோகம் மூலமாகவும் நமக்கு உள்ள வந்து அவ்வளோ எனர்ஜி இதெல்லாம் நமக்கு வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த பசங்களை வச்சே நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த டான்ஸுக்கு எப்படி நம்ம உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறோம். சாய்ரா, நாங்கள் அந்த கிளாஸ்க்கெலாம் போயிட்டு இருக்கக்குள்ள அவங்க ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம், அதே போல் August 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கெலாம் வந்து எங்களையும் இன்வைட் பண்ணுவாங்க. அதே போல் போக்குள்ள அவங்களோட நேஷனல் ஆந்தம்க்கு அவங்க அந்த சைனிங் லாங்குவேஜில் அவங்க பண்ணுறது வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் அவங்கள டான்ஸ் பண்ணுறது இல்லாமல் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதை பார்க்கக்குள்ள நம்மளும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட பால் விகாஸ் மூலமாக அதே போல் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம இந்த புட்டபர்த்தி யாத்திராவுக்கு வரோன்னொடனே அதை வந்து நாங்கள் அந்த குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்க எல்லாமே ஸ்கூல்லேயும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுபோல் அந்த குழந்தைங்க முன்னாடி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. சாய்ராம், அவங்க வந்து என்னைக்கு என்ன டைம் வர சொல்கிறோமோ, அவங்க என்ன ஸ்கூல் வேறு லீவ் விட்டாச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். லீவ் விட்டதுலேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு தான் வருவாங்க. எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ், கொஞ்சம் பஸ்ஸில் தான் வராங்க. அவங்க நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதே போல் வரக்குள்ள வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து வந்து அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணிடுவாங்க, போய் கூட. அதே போல் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதே போல் வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பாலவிகாஸ் ப்ரோக்ராம் எதுனாலுமே ஒரு சவுண்டாக தான் இருக்கும் வீட்டில் எல்லாமே எதுவும் பண்ணக்குள்ள. ஆனால் இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இப்போ 1 month நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்ம வீடே இவ்வளோ அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஒரு நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. சாய்ராம், இப்போ அந்த குழந்தைங்களே வந்து நம்ம புட்டபர்த்தி வந்திருக்காங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அந்த எப்படி அந்த டான்ஸ் அடாப்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு
எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சுவாமியோட சேயிங்ஸு அந்த வச்சும் ஒரு நேஷ்னல் சாங் அதோட மியூசிக் வச்சும் பண்ணலான்னு. அவங்க எப்படி அதை பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து காது கேட்குது, சவுண்டு கேட்குறோம், அதை வச்சு எல்லாம் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களுக்கு எதுவுமே ஒரு சின்ன இது கூட அவங்களுக்கு கேட்காது. அவங்க என்னென்னா டைமிங்க்கு கரெக்டாக இதை கையை இந்த இப்படி ஒரு 4 தடவை பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஒரு டைம் வச்சுக்கிறாங்க, கவுண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அது கவுண்ட்ஸ் வச்சுட்டு பண்ணும்பொழுது இன்னொருத்தவங்க தப்பாக பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல வேண்டாம். நான் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்குள்ளேயே சைனிங் லாங்குவேஜில் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்கிறது அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. இன் டெப்த் ஆஃப் சைலன்ஸ் வாய்ஸ் ஆஃப் காட் கேன் பி ஹேர்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து இந்த பசங்கிட்ட நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் சாயிரம். இப்போ வந்து அவங்க இங்கே என்னென்ன பார்த்தாங்க என்னங்கிறத அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாயிரம். அவங்க சுற்றி பார்த்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் த டே வித் லவ்க்கு அவங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டே லவ். கண்ட்ரீஸ் ஆர் மெனி, எர்த் இஸ் ஒன், ஸ்டார்ஸ் ஆர் மெனி, ஸ்கை இஸ் ஒன். அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சாமியை பார்த்தோம், ரொம்ப பரவசமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பஜனில் மற்றவங்க கை தட்டுறதை பார்த்து அதே ரித்தம்க்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் இது ரொம்ப அனுபவிச்சவங்க அது. ஆனால் அவங்க பஜன் பாடும்பொழுது எல்லாரும் எப்படி கை தட்டணும் அப்படியே கை தட்டினா எப்போ முடிக்கிறாங்களும் முடிச்சாங்க. கடைசியில் ஜெய் போலோ பகவான் சத்யசாய் பாபாவுக்கு ஜெய்ங்கக்குள்ள எல்லாரும் கை தூக்கக்குள்ள இவங்களும் ஏதோ அப்படி பண்ணணும்னு கையை தூக்கி நம்மெல்லாம் கூட அப்படி பண்ணுறோமான்னு தெரியல. அந்த குழந்தைங்க பண்ணிச்சு. ரொம்ப அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது எங்களுக்கு நிறையா இருந்துச்சு சாயிரம். இந்த டூரில் வந்து இப்போ அந்த ஸ்கூல்லேருந்து டுகெதர் சில்ட்ரன்னு அவங்க பேரண்ட்ஸு ஸ்டாஃபு எல்லாருமே சேர்ந்து ஒரு 37 வந்திருக்கிறோம். இந்த 5 சில்ட்ரன் தான் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டும் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஸ்டாஃபும் அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே சாமியோட பிளெஸ்ஸிங்ஸு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். நாளைக்கு இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்து என்கரேஜ் பண்ணுவோம் சாயிரம். அவங்க இப்போ வந்து சுவாமியை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த காடுன்றதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் சாயிரம். கடவுளாக நினைக்கிறாரு அவரு, கடவுளாக நினைக்கிறாங்க. நான் சாமிகிட்ட பிரார்த்தனை ப்ரே பண்ணிக்கிறேங்கிறாரு அவரு. எல்லாமே எனக்கு கடவுள்னு அவருக்கு அல்லா மாதிரி தெரிகிறாராம். அவருக்கு அல்லா மாதிரி தெரிகிறாராம். அவருக்கு நல்லா இருக்காரு. சாமியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் அந்த பையன். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து புட்டபர்த்திக்கு வந்திருக்கோம், திருப்பி இன்னும் வரலாமான்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் சாயிரம். திரும்பி கண்டிப்பா வருவோம்னு சொல்றாங்க. அவ்வளவு சந்தோஷம். சாமியை திரும்ப பார்க்கணும்னு அவங்களுக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் திரும்ப எல்லாம் வரோம். ஜெய் சாயிரம்.